வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட், அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸ் சார்ட்டிங் டூலில் இப்போல்லாம் கம்ப்யூட்டர் கல்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் மேலே வைக்கிறனோ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த கேண்டில்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆஷ் கலர் கேண்டில்ஸ்டிக், வெள்ளை கலர் குச்சி தான் சில்வர் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 44,900 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்தோம் அப்படின்னா 44,600 அடிப்படையான சப்போர்ட்டை வச்சு சில்வர் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புள்ளது. 45,000 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 45,600 தொடுறதுக்கு வாய்ப்புள்ளது. இந்த 45,600 அப்படின்னு எப்போல்லாம் நாங்கள் சொல்கிறோமோ வீடியோ அனாலிசிஸில், அப்போ இந்த வார்த்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம். இந்த கான்ட்ராக்டோடைய மிக மிக முக்கியமான பெரிய ரெசிஸ்டன்ஸோ 45,600. பல முறை இந்த 45,600 தொட்டுட்டு சில்வர் மார்க்கெட் மேலே போக முடியாமல் இந்த கான்ட்ராக்டில் முழுதும் கீழே விழுந்திருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் இன்ட்ராடே சார்ட்டு, ஹிஸ்ட்ரி ஆஃப் சார்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே ஓரளவு மார்க்கெட்டில் நல்ல பையிங்கிறது 45,000 பிரேக் பண்ணியிருக்கு. அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முயற்சி எடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு, எடுத்து ஓரளவு கீழே வந்திருக்கு. கீழே வந்து மறுபடியும் 44,600 அப்படின்ற இடத்துல ஓரளவு நல்ல சப்போர்ட் எடுத்து இந்த 45,000 திருப்பியும் பிரேக் பண்ணி நேராக 45,600 லேண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக 45,600 தொட்ட உடனே பாருங்கள், இதுக்கு மேலே போக முடியாமல் திணறி இருக்குது நம்மளுடைய சில்வர் மார்க்கெட். இன்னொரு முயற்சியும் எடுத்திருக்கு. 45,600 வரைக்கும் தான் போக முடிஞ்சது, அதுக்கு மேலே போக முடியல. திருப்பியும் நம்மளோட குட்வில் சார்ட்டிங் டூல் மறுபடியும் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. சரி, இப்போதைக்கு பையிங்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்போட செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு தான் இருக்கிற மாதிரி, அந்த அடிப்படையில் மார்க்கெட் மறுபடியும் ட்ராப் ஆகி கரெக்டாக 44,600 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்து நம்ம மூவிங் அவரேஜில் பல ரெசிஸ்டன்ஸும் எடுத்திருக்கு. அதை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். கடைசி 44,700 பக்கமாக க்ளோசிங் வந்திருக்கு. போன வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி 45,600 தொட்டிருக்கு. மறுபடியும் எதிர்பார்த்த மாதிரி 45,600 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. எப்போ இந்த 45,000 பிரேக் பண்ணி அது மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வரும் அப்படின்ற ஆர்வத்தில் எதிர்பார்த்துட்ருக்கிற சில்வர் ட்ரேடர்ஸ் நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங், அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் வச்சு பார்க்குறப்ப அதிகமாக ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. புதிய லோ க்ரியேட் ஆகலை, புதிய ஹை க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கம்மி, ஓப்பனிங்கை விடையும் கம்மி. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 44,600 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் பையர்ஸ்க்கு. சரி, இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா, இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் 44,600 700 800 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது என்ன குறிக்குது? வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 44,600 மேலே தான் இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக உள்ளது அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. கவனமாக இருக்க வேண்டிய இடம் 44,600. இந்த 44,600 கீழே ப்ரைஸ் வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே அடுத்த டார்கெட் ஜோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சில்வர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லெவலில் கன்சால்டேட் ஆகுது. அதாவது 45,600 43,700 இதுதான் சில்வருடைய ஜோனாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஜோன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை தொட்டு கீழே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல அற்புதமாக நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் பிரமாதமாக செயல்பட்டு நம்மளுடைய எப்போதுமே நம்மளை ப்ராஃபிட்லேயே வச்சிட்ருக்கு. ஆனால் நம்மளுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, இன்றைக்காவது சில்வர் மார்க்கெட் ஒரு தெளிவான ப்ரைஸ் டைரக்ஷனை காமிச்சு ஒரு ட்ரெண்டுக்கு போகணும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது, ஆனால் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை சில்வரை பார்க்கணும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு தேவையான விஷயம்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 44,600 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இந்த 45,200 மேலே ஒரு ப்ரைஸ் க்ளோசிங் வந்ததுன்னா
45,600 உடைக்கிறதுக்கு படிப்படியான வாய்ப்பு கிடைச்சி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முதல்ல சில்வர் இன்றைக்கி அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. 44,600 மறுபடியும் சொல்கிறோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் சில்வர் மார்க்கெட்டில். எப்போதுமே இந்த கன்சாலிடேஷன் அப்படின்றது நடக்கிறப்ப கொஞ்சம் நம்ம கவனத்தை அதிகமாக வச்சுருக்கணும். ட்ரெண்டில் இருக்கிறப்பவாது மார்க்கெட் எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் ட்ரேடிங்லேருந்து. ஆனால் கன்சாலிடேஷன் நடக்கிறப்ப கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தோன்னா அந்த கன்சாலிடேஷன் அப்படின்ற இடத்துலேருந்து தான் ட்ரெண்டு பிக்கப் ஆகும். அப்போ மிகப்பெரிய நஷ்டத்தை அடைகிறதுக்கும் மற்றும் மிகப்பெரிய லாபத்தை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் நமக்கு நழுவி போயிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.